ஈழமலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா மாநகராட்சி, அதாவது சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்றான். சென்னை மாநகராட்சியில பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அது சொந்தமா சில அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க நேற்றுக்கு. அப்படியான சூழல்ல சென்னை மாநகராட்சியில இப்போ நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழந்தை மேயர் அவங்க குழந்தைகிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்கலான்னு ஒருத்தர் சொன்னார் போன பீரியட்ல. ஸோ அந்த குழந்தை மேயருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சியில நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த நிதி பற்றாக்குறை போக்குவதற்காக மாநில அரசு கிட்ட, அதாவது தாவேக அரசு அவங்க நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு தனி கதையா இருக்கு. பட் இந்த நிதி பற்றாக்குறை தாண்டி பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. 4,000 ரூபாய் செலவு பண்ணாங்க. 4,000 ரூபாய் செலவு பண்ணி மழைநீர் வடிகால் பணிகள் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 வருஷமா மழைக்கு தத்தளிச்சது சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியான சூழல்ல எந்த திட்டத்துக்கு இவங்க நிதி செலவு பண்ணாங்க, எதனால நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் நம்மளோட பத்தி தான் பேசுறதுக்காக பிரியா கூட நினைச்சிருக்காங்க. முதல்ல உன்னோட ஃபேன்ஸுங்களுக்கெல்லாம் என் கூட நீ இன்டர்வியூ பண்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட் போல இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஃபன் பண்ணி போவோமே. நீ உன்னோட வியூஸ் சொல்ற, நான் என்னோட வியூஸ் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன சொல்றது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் தாண்டி இதை நம்ம பேசிட்டு இருக்கோன்றது. நான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்காக கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பர்சனல் கண்டனமா கூட நாங்க வச்சுக்கலாம். இந்திராணி சுடலைமுத்து அவங்கள ஏடிஎம்கே ஃபேவரா நிறைய போஸ்டுங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ், நீ கண்டனம் தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் நான் ஒரு பெண்ணாக அந்த ஒரு பெண்ணுக்கு தோள் கொடுக்குறேன் அப்படின்றத நான் இதை கண்டனமா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றதான். ஒருத்தர் ஒரு இதுல கொஸ்டின் மார்க் போட்டு எழுதந்தியே உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்க எந்த விமர்சனத்தை எடுத்துப்பீங்கன்றதுதான் எனக்கு. ஒரு விமர்சனம் வச்சாக்கா அந்த குரல் வளைய நெரிக்க பாக்குறீங்களே. இது இந்திராணி சுடலைமுத்து மட்டும் இல்ல, இன்னொரு ஜேர்னலிஸ்டும் அவரோட மொபைல் போன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னுட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு நான் என்ன இதுவும் நீங்க ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா தாராளமா போடுங்க. ஸோ தே வில் டேக் த அக்கௌண்டபிலிட்டி. அவங்க அந்த கேஸை என்ன பேசணும், எப்படி வாதாடணும்ன்றத அவங்க கோர்ட்ல பார்த்துப்பாங்க. பட் நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெண் என்று கூட பாராமல் ஒரு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது என்னோட கண்டனங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். விஜயன் நேற்றைக்கு காவல்துறையினால விசாரணைக்கு அழைக்கப்பட்டு 2 நாட்களா விசாரணைக்கு தான் போயிட்டு இருக்காரு. விஜயனை கைதெல்லாம் பண்ணல, 2 நாட்கள் விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் திருநாவுக்கரசு அவர்களோட நெருங்கிய தொடர்புல இருந்தார். திருநாவுக்கரசு அவர்களுக்கு பல்வேறு ஆட்சேபகரமான மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால விஜயனுடைய மொபைல் போன்ஸை ஆய்வுக்காக, ஃபாரன்சிக் ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. மற்றபடி விஜயன் அவர்கள் கைதெல்லாம் பண்ணல. இந்திராணி சுடலைமுத்து விவகாரம் என்னை பொறுத்தவரை கைது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் பாக்குறேன். பட் ஒரு அமைச்சர் மேல நீங்க அந்த இமேஜ் தவறு, அந்த இமேஜ்ல இருக்கிற தகவல் தவறுன்னு தெரிஞ்சும் நீங்க போறீங்க, ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டும் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் நீங்க கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க 6 மாசம் டைம் கேட்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. நீங்க எல்லாம் அமைச்சர் அப்படின்றத நாங்க ஏத்துக்கிறதுக்காச்சும் ஒரு மன தைரியம் எங்களுக்கு வரணும், மன பக்குவம் வரணும். சோ எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. நீங்க அமைச்சர்ன்றத நாங்க ஏத்துக்கணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த விமர்சனங்களும் வைக்க கூடாதுல்ல. இல்ல அது தட்ஸ் ஃபைன். இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, நாங்க எந்த சினிமா தியேட்டருக்குள்ளயும் நாங்க நுழையல. நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் நாங்க பார்க்கல. எந்த நடிகனுக்கும் நாங்க பாலாபிஷேகம் பண்ணல. அதனால நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நாங்க முதல் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். நீங்க அமைச்சர் அப்படின்றத இப்ப நீங்க இப்ப இன்னைக்கு ஒன்னும் இல்ல, ஒரு கலெக்டரை பார்த்துட்டு நீங்க தாவேக ஆளான்னு மக்கள் கேட்கிறாங்க. சோ கலெக்டருக்கும் தாவேக ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். அவர் போதையில இருந்தாரு, போதையில இருந்தவரு நீங்க தாவேக ஆளு தானே அப்படின்னு கலெக்டர் பார்த்து கேட்கிறாரு. நார்மல் ஜென்ரலாவே அதுதான். இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களையும் தெரியாது. இப்ப எங்களுக்கு அமைச்சருங்க யாருன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறோம். நாங்க நீங்க யாருன்னு முதல்ல நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
அதுக்கப்புறம் உங்களை நான் அமைச்சர்ன்றதை நாங்க ஏத்துக்கிறோம், ஐயோ பரவாயில்ல அப்படின்னு டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அதுக்காக வந்துட்டு ஒரு வருஷமாச்சும் எங்களுக்கு டைம் கொடுங்கன்றது தான் நான் கேட்டுக்கிறேன் நானு. விமர்சனம் வைக்க கூடாது. விமர்சனம் வைக்காம அது எப்படி? அது என்னோட பேனா, நான் விமர்சனம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ற பேனா, உனக்காக வளைஞ்சு கொடுக்கிற பேனா எல்லாம் கிடையாது. நீங்க விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா நீங்க அவங்களை அமைச்சரை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். அமைச்சரை ஏத்துக்கிறது எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னா நீங்க அவங்க மேல விமர்சனம் வைக்க கூடாது. அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க அமைச்சரா இருக்கிற செயல்பாடு தகுதியானவர்களா, அதுக்கப்புறம் விமர்சனம் வைக்கலாம். இல்ல, நான் இது ஆக்சுவலி இது ஆர்கியூவே பண்ணல. எனக்கு தெரியும் தாவேகா கூட ஆர்கியூ பண்ணவே முடியாது, ஏன்னா அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பேசுறவங்க. அதனால நான் ஆர்கியூ பண்ணல. I'll stick into the topic. நீ சொன்ன விஷயங்களை பத்தி நான் பேசுறேன் ஹரிஷ். ஃபர்ஸ்ட், அரசோட இந்த விளம்பரம், இந்த மெகா திட்டங்கள், இதனாலதான் வந்துட்டு சிஎம்டிஏவோட நிதியை வந்துட்டு ஒரு திசை திருப்பினாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சிஎம்டிஏன்றது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, ஆட்டோனமஸ் பாடி. அதோட வருவாய் வந்துட்டு சென்னையோட உட்கட்டமைப்பு அப்புறம் அந்த திட்டமிடலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. சோ தமிழக அரசு வந்துட்டு தன்னோட பட்ஜெட்ல செய்ய வேண்டியதை ஒரு பெரிய திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த வட சென்னை வளர்ச்சி திட்டம், ஏரிகள் அழகுபடுத்துறது, விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் வந்துட்டு மேம்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு சிஎம்டிஏவோட சேமிப்பு பணத்தை வாரி இறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மக்கள் நலன் மற்றும் உள்கட்டமைப்புக்கான முதலீடுன்றதான் பாக்குறேன், பப்ளிக் வெல்ஃபேர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாக்குறேன். சோ பணம் முடங்குவது வளர்ச்சிக்கு உதவாதுன்றத நான் சொல்றேன். ஒரு தன்னாட்சி அமைப்போட பேங்க் அக்கவுண்ட்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வட்டியில வந்துட்டு சும்மா இருக்கிறத விட, முடங்கி கிடக்கிறத விட, அத மக்களோட உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக பயன்படுத்துறது ஒரு மக்கள் நல அரசோட கடமைன்னு நான் சொல்வேன். நான் அது அவங்க போமை எடுத்துக்கிட்டோன்றது கூட சொல்ல, அது அவங்களோட கடமைன்றது தான் நான் சொல்றேன் நானு. அடுத்தது வந்துட்டு சென்னையோட சமச்சீர் வளர்ச்சின்றத நான் பார்க்குவேன் நானு. சிஎம்டியோட நிதின்றது வந்துட்டு சென்னை மக்களோட பணம். சோ அத வட சென்னை மேம்பாடு, அந்த வட சென்னை வளர்ச்சிக்கான திட்டம், அதை தவிர வந்துட்டு ஒரு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட அந்த பகுதிகளோட அந்த உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், இதை உயர்த்துறதுக்காக பயன்படுத்துறது வந்துட்டு அதுக்கான முதலீடு செய்த நிதி தானே தவிர யாரும் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணலன்றது என்னோட பாயிண்ட் நான் இதுல வைக்கிறேன். ஏன்னா நீ அந்த பாயிண்ட் எடுத்துன்றதுனால சொல்றேன் நான். அடுத்தது நான் இந்த சிங்கார சென்னை 2.0க்கு வரேன். எதிர்காலத்திற்கான ஒரு தொலைநோக்கு திட்டம், மாநகரத்தோட உலகளாவிய தரம் உயர்த்துவதற்கான திட்டம் அதுன்னு நான் பாக்குறேன். சென்னையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு பெருநகரமா மாற்றத்துக்கு இந்த உள்கட்டமைப்பு, நான் உள்கட்டமைப்பு மட்டும் தான் பேசுறேன், திஸ் கம்ஸ் அண்டர் சிஎம்டிஏ, வசதிகள் ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ரெஸ்டோரேஷன் அதுல வருது. நான் பார்க்குகள் ஆகட்டும், பூங்காக்கள் ஆகட்டும், இந்த விளையாட்டு திடல்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு உற்பத்தி சான்ற இந்த சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு சிஎம்டிஏ நிதி பயன்படுத்தப்பட்டுச்சு. இது வெறும் அழகுபடுத்துறதுக்காக இல்ல ஹரிஷ். இது வந்துட்டு சென்னையோட நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தத்திற்கும் இந்த பெருவெள்ளம் நீ சொல்ற பாரு அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கும் செய்யப்பட்ட ஒரு தொலைநோக்கு நடவடிக்கை தான் அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்றேன். நீங்க அடுத்தது என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், இதுவும் கூத்தம்பாக்கம் பேருந்து நிலைய திட்டங்களுக்கும் ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, சிஎம்டிஏ நிதியில இருந்து எடுத்து செலவிடப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு வரீங்க. போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு தான் இந்த மெகா திட்டங்கள், மக்களுக்கான சேவை தானே தவிர அதுல எதுவும் மைனஸ் கிடையாது. இப்ப கிளாம்பாக்கம் இந்த நான் முடிச்சிடுறேன். எங்களுக்கு சென்னையில இருந்து 23 கிலோமீட்டர் அவுட்டர் ஆஃப் சென்னைக்கு போனா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இங்க இருந்து அங்க 23 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு ஒரு பஸ், அந்த பஸ்ஸுக்கு நாங்க தனியா பே பண்ணணும். அதுபோக கிளாம்பாக்கம் போய் அங்க இருக்கிற பஸ்ஸுக்கு தனியா பே பண்ணணும். எதுக்கு ரெட்ட செலவு? ஓகே, இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பத்தி நான் சொல்றேன். அதுவும் இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், இது சென்னையோட அடுத்த, நீங்க பத்தி பேசுறீங்க, நான் அடுத்த 30 ஆண்டு கால போக்குவரத்து நெரிசலை கணக்குல வச்சு கட்டப்பட்டவைன்னு நான் சொல்றேன். சோ சிஎம்டியோட அசல் நோக்கம் என்னன்னாக்கா, பெருநகர வளர்ச்சி முகமையோட அந்த முதன்மை பணியே தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து மற்றும் இந்த நகர கட்டமைப்புகளை உருவாக்குச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ இந்த மெகா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியதெல்லாம் வந்துட்டு அதோட அசல் நோக்கத்தின் படிதானே தவிர நிதிய வந்துட்டு திசை திருப்பல அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இந்த இடத்துல முன்ன வைக்கிறேன்.
உன்னோட பாயிண்ட் என்ன? இந்த இந்த 3 விஷயத்துக்கு நீ பேசு. வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு சொன்னீங்க. வடசென்னை ம். வளர்ச்சி திட்டம் பெரம்பூர் உட்பட பல பகுதிகள் இருக்கு. அம்பத்தூரும் வடசென்னை லைனுக்குள்ள தான் வருது. ம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம்னா என்ன வளர்ச்சி இருக்குன்னு புரியல. சாலைகள் ஓகே. மோசமா இருக்கு. மழை ம். பெய்ஞ்சா மழை நீர் வந்து சாலையில் தேங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அப்படியே தான் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்படியான சுச்சுவேஷன்ல வந்து திடீர்னு பள்ளம் விழுது. கேட்டா மெட்ரோ பணிகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரோ மெட்ரோ பணிகள் நடக்காத பகுதிகளில் ஏன் பள்ளம் விழுதுன்னு கேட்டா, அங்க வந்து டிரைனேஜ் பைப் வந்து வெடிச்சிருச்சு, அதனால பள்ளம் விழுது அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளத்தை சரி செய்யறதுக்கு 1 மாத டைம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்கிறது இப்போ வரைக்கும் புரியல. அரசு மாநகராட்சி ஊழியர்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட முடியல. அந்த லெவல்ல வச்சிருக்காங்க. திடீர்னு எல்லாத்தையும் நாங்க பிரைவேடைஸ் ஆக போறோம் அப்படிங்கிறாங்க. திடீர்னு எல்லாத்தையும் நாங்களே எடுத்து பண்றோம் அப்படிங்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் அவசியமா? ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாம ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துலயும் நீங்க வந்து பணத்தை போட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம திவாலாக்கி வச்சிருக்கிறது தான் சேகர் பாபு அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த சிஎம்டிஏ செஞ்ச வேலை. சிஎம்டிஏ வந்து 2 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா அவங்களுடைய முதல்வர் படைப்பகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். அதே மாதிரி பேருந்து முனையங்கள் அமைக்கிறதுக்கு பொதுக்கட்டமைப்பு வசதிகள் செய்யறதுக்கெல்லாம் வந்து கட்டுமான பணிக்கு மட்டும் 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணதை முறையா வரவு செலவு கணக்கு கூட திட்டமிடாம பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. இந்த வரவு செலவு கணக்கு திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. 2வது சிஎம்டியோட லையபிலிட்டி மட்டுமே வந்து 3500 கோடி அப்படின்னா அதுல நெகட்டிவ் பேலன்ஸ் மட்டுமே 1500 கோடி ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து நஷ்டத்துல தான் சிஎம்டிஏ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டு வரி அந்த வரிகள் வந்து வசூலிப்புலையும் தொய்வு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஒரு வாரத்துல நீங்க 300 கோடி ரூபாய் வசூலிங்கன்னு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க மாநகராட்சி. ஒரு வாரத்துல 300 கோடி ரூபாய் எப்படி வசூலிக்க முடியும்? நீங்க சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வேலை பார்க்கணும்னு எப்படி வேலை பார்ப்பாங்க? ஏற்கனவே சென்சஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து சென்சஸ் வீடு வீடா வர போறாங்க. அந்த பணிகள் நடக்க போகுது. இந்த நேரத்துல வந்து நீங்க வீட்டு வரியெல்லாம் வசூல் பண்ணுங்க, வாட்டர் வரி வசூல் பண்ணுங்க, குப்பைக்கு வரி வசூல் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு போயாச்சு இன்னைக்கு. குப்பைக்கு வரி போட்ட முதல் அரசு திமுக அரசா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியினுடைய அந்த சிஎம்டிஏ வந்து அகல பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2வது மழை நீருக்கு நாங்க வந்து மழை நீரை வந்து என்ன சொல்றது தேங்காமல் இருக்கிறதுக்காக தனியா திட்டம் கொண்டு வரோம். 4000 கோடி ரூபாய் நாங்க திட்டம் கொண்டு வரோம். 90% முடிஞ்சிருச்சு, 95% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளா என்ன செஞ்சாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆர்டிஐல கேட்டா ஆர்டிஐல அப்படி ஒரு தகவல் கொடுக்க முடியாதுன்னு பதில் வருது. சோ உங்களுக்கு வந்து வெளிப்படையா என்ன பண்ணிருக்கீங்கிறது கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. வெளிப்படையா இந்த என்ன செலவு பண்ணிருக்கீங்க, யாருக்கு செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்டா அப்படியான தகவல் கொடுக்க முடியாதுன்னு பதில் வருதுன்னா அப்ப எந்த லட்சணத்துல நீங்க வந்து சிஎம்டிஏவை ரன் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். மேயர் பிரியா அவர்களை கேள்வி கேட்டா அவங்க குழந்தை அவங்க மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சேரபாபு சொல்றாரு. மேயரா இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாக்கணும்னா இல்ல இது எப்ப சொன்னாரு? இல்ல மேயர் பிரியா குழந்தைன்னு எப்ப சொன்னாரு? 2023. இப்போ நம்ம 3 வருஷம் தாண்டி வந்துட்டோம். குழந்தை வளர்ந்தாச்சு. அடுத்து என்ன வளர்ச்சி இருக்கு? அவங்க பிரியா வளர்ந்துருக்காங்க, மேயர் பிரியா ராஜன் வளர்ந்துருக்காங்க. சென்னைக்கு வளர்ச்சி ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சொல்றீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னையில இருந்து 23 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கு. கோயம்பேடுல இருந்து வரைக்குமாவது கோயம்பேடுல பஸ்ஸஸ் பிரைவேட் பஸ்ஸஸ் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருந்தது. தென் மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் போற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்தது. கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு 23 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் பிடிக்கணும். அந்த பஸ்ல ஏறி அங்க கிளாம்பாக்கம் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து தனியா ஒரு பஸ் பிடிச்சு சொந்த மாவட்டங்களுக்கு போகணும். அங்க ஃப்ரீக்வெண்டா எல்லாம் பஸ் கிடையாது. அங்க இருந்து கோயம்பேடு சென்னைக்கு வரதுக்கே ஃப்ரீக்வெண்டா பஸ் கிடையாது. கிளம்பகத்துல இருந்து போதுமான பேருந்துகளே கிடையாது. தொடர்ச்சியா கடந்த 2 வருடங்களா தீபாவளிக்கு பயணிக்கிற மக்கள் வந்து பேருந்து வசதிகள் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க கிளம்பகத்துக்கு போய். தேர்தல் நேரத்தில் கூட எலெக்ஷனுக்கு ஓட்டு போறேன்னு சொன்ன போனவங்க கூட பஸ் இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் ஆச்சு எலெக்ஷன் டேட்ல. அவ்வளவு பிரச்சனை வந்து இந்த கிளாம்பாக்கம் விவகாரத்தில். கிளாம்பாக்கம் திட்டம் அதிமுக கொண்ட அந்த திட்டம். அதிமுக அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. திமுக அதை வந்து உதயசூரியன் சின்னத்துல மாற்றி
கருணாநிதி அவர்கள் பேரை வச்சுட்டாங்க. சரி, அந்த திட்டம் அதனால என்ன யூஸ் இருக்கு இப்போ? இப்போ வந்து கிளாம்பாக்கத்தை அங்க கொண்டு போனதுனால இங்க கோயம்பேட்டுல வந்து டிராபிக் கம்மியாயிருச்சா? இல்லையே. நானே இப்ப இங்க ஆபீஸ்ல இருந்து போறேன், கோயம்பேடு வழியா தான் போகணும் நானு. ஆபீஸ்ல இருந்து இங்க கிளம்புறேன்னா, இங்க ஆபீஸ்ல நான் 6:30 மணிக்கு கிளம்புறேன், ஈவினிங் 6:30 கிளம்புறேன் அப்படின்னா, நான் கோயம்பேடை கிராஸ் பண்ணும்போது 7:45. 1 மணி நேரம் எனக்கு இங்க அசோக் நகர்ல இருந்து கோயம்பேடு வரைக்கும் ஆகுது. கோயம்பேடு பிரிட்ஜ் ஏறணும்னா உங்களுக்கு வந்து 20-25 மினிட்ஸ் பிரிட்ஜ்லயே நிக்கிற மாதிரி இருக்கு. கீழே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கீழ் பாலத்துக்கு கீழ் வழியா போனா அங்க ஒரு 20 நிமிஷம் நிக்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன டிராபிக் நீங்க குறைச்சிங்கன்னு பாக்கணுங்க. சென்னைக்கு என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கணும். சும்மா வந்து பில்டிங் கட்டிட்டோம், நாங்க வந்து இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். பில்டிங் கட்டினதுனால யாருக்கு என்ன லாபம்? நீங்க வந்து பேருந்து நிலையம் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க, பேருந்து நிறுத்தங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பேருந்து நிறுத்தங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில அமைக்கணும், மாநகராட்சி நிதியில அமைக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் வந்து பெரிய பேருந்து நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள்லாம் எங்கேயும் பெருசா அமைச்சு நான் பார்க்கல இது வரைக்கும். 4 தகரம் போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். இப்படிதான் இருக்கு நீ பேருந்து நிறுத்தம்லாம். இது இப்ப மாத்தினாதான் உண்டு. ஏன்னா இப்பவும் மழைக்காலம் தொடங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல தான் வந்து எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா சென்னை மறுபடியும் தத்தளிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் சென்னை மாநகராட்சியில வந்து கடுமையான நிதி நெருக்கடி காரணமா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட முதல்வர் படைப்பகங்கள், திருமண மண்டபங்கள், பூப்பந்து மைதானங்கள், நீச்சக்குளம் இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு கூடுதல் செலவு ஏற்படுதுங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. கொடுத்தா அதை வந்து பராமரிப்பாங்களா, மறுபடியும் சரியா பராமரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு. ஏன்னா 6 மாத காலம் தான் இருக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு. 6 மாத காலம் தான் வந்து மேயரா பிரியாராஜன் அவர்களால் இருக்க முடியும் சட்டப்படி. சோ இந்த 6 மாத காலத்துல என்ன இதுவரைக்கும் செய்யாத மாற்றத்தை இந்த 6 மாத காலத்துல எப்படி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு கேள்வி வருதுல்ல. அந்த இடத்துல வந்து மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய இடத்துக்கும் இந்த நிதி பற்றாக்குறை குறித்து விசாரிக்க வேண்டியதும் அவசியம்னு நான் பாக்குறேன். அண்ட் சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மாநகராட்சியில கூட காங்கிரஸ் உறுப்பினர் வந்து காயத்ரி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இது வந்து செம்மொழி பூங்கா திட்டம் அமைச்சிங்க, செம்மொழி பூங்கா திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனா அதுல வந்து 40 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஆடிட்டிங்ல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை நான் காட்டி நான் உங்ககிட்ட பதில் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கன்னா செயலை பிடிச்சிருக்கிறாங்க, நம்மளோட செயலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி. இப்படியான ஒரு சூழல் தான் வந்து நீங்க எல்லா மாநகராட்சியிலும் இருக்கு. சென்னை மாநகராட்சியில அதுக்கு மேல. சென்னை மாநகராட்சியில வந்து கேள்வி கேட்டா நீ எப்படி கேள்வி கேட்கலாம், நீ கையில கிடைக்கிற தூக்கி எறிகிற ரேஞ்சில தான் இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க உள்ள சென்னை மாநகராட்சியில. அந்த லட்சணத்துலதான் இருக்காங்க. அதனாலதான் வந்து அதிமுகவை சேர்ந்த KP கந்தனா அவர்கள், அவருடைய மகன் உட்பட பலர் வந்து இந்த கார்பரேஷன் கவுன்சிலா இருந்தாங்க, அவர் பையன், அவங்க எல்லாம் இப்ப தாவேகளை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. திமுக ஏதாவது தவறு பண்ணுதுன்னு கேள்வி கேட்டோம்னா அதிமுகவுக்குள்ளேயே பிரச்சனை வருது. நீ எப்படி கேள்வி கேட்கலாம், அதிமுக சீனியர் நாயக நீ எப்படி கேள்வி கேட்கலாங்கிற ஒரு கேள்வி வருதாங்க. அதனால நம்மளோட கட்சி கொள்கை எல்லாம் விட்டுட்டு நம்ம எது ஆளும் கட்சியோ அவங்க கூட போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க. கட்சி கொள்கை என்ன இருக்கு, என்ன பச்சோந்தித்தனம். அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் பச்சோந்தித்தனம். அதிமுக கொள்கையை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க என்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்களோ அப்பவே அவங்க கொள்கையை வச்சுட்டாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன் ஹரேஷ், நம்ம சோசியல் மீடியால பேசுற விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஒரு ஆதாரபூர்வமா எடுத்துட்டு நம்ம பேசக்கூடாது. இத வந்துட்டு காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னதை வச்சே நான் சொல்றேன். காதர் மொய்தீன் அவர்களே சொல்றாரு, திமுக அதிமுக கூட்டணிக்கு தயாராக இருந்தன, திமுக அதிமுக கூட்டணிக்கு பேசினாங்க, என்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் நேரடியாவே கேட்டாரு அப்படின்னு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன், அவங்க கொள்கையை வித்துட்டாங்க. அதிமுக திமுகவும் கொள்கையை வித்துட்டாங்க. 2 பேரும் வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சியை எதிர்க்கணுங்கிறதுக்காக சோழர்கள் 1990 துக்ளக் விழால சொன்னாரு, திமுக அதிமுகவும் என்னைக்கு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொன்னார் சோழர்கள். நீங்க அது உண்மையா இருக்கு. அவங்களால என்னைக்கு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுதோ அதனால இன்னைக்கு ஒண்ணு சேர்றாங்க 2 கட்சிகளும். கொள்கையை வித்துட்டாங்க. செல்வி ஜெயலலிதாவோட கட்சி இன்னைக்கு இல்ல. ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்றப்ப வந்துட்டு அந்த 2 கைகளும் சேர்றது தப்பு இல்லைன்றதுதான் என்னோட பார்வை. தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி திமுக பேசணும்பா. அன்னைக்கு வந்துட்டு நாங்க 2 பேர் தான், நான் ஆளும் கட்சி, நீங்க எதிர்கட்சி. மாநாடு நடத்துறாங்க செல்வி ஜெயலலிதா 2010. கருணாநிதி குடும்பத்தை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. திருட்டு திமுக அப்படின்னாங்க. கனிமொழி அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க.
ஆராசா அவர்களும் கனிமொழி அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணி கருணாநிதி தனக்கு சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக தனது மகளை சிறைக்கு அனுப்புறது கூட தயங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தயங்க கருத்து. மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க எதையும் மறுக்கல இப்போ. இப்ப அப்படி இவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவங்களும் இவங்க மேல வச்சாங்க. இது வந்துட்டு ஒரு அரசியல் போர் நடந்தது, அவ்வளவுதானே தவிர இப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தர் அப்புறப்படுத்தணும்ன்றப்போ இந்த இரண்டு கைகளும் இணைவதில் தவறில்லைன்றதுதான் என்னோட பார்வை. நீங்க 2 விஷயம் பார்க்கணும். திமுக அதிமுக மேல குற்றச்சாட்டு மட்டும் தான் வச்சது. 2016 ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் திமுக மேல அதிமுக குற்றச்சாட்டு தான் வச்சது. யாரும் யாரையும் கைது பண்ணல. சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த துணிச்சல், கருணாநிதியை சிறைக்கு அனுப்பியாகணும்னு இருந்த அந்த துணிச்சல், ஸ்டாலின் அவர்களையோ இல்ல ஸ்டாலின் கீழே இருக்கிற மற்றவர்களையோ சிறைப்படுத்தணுங்கிற அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவர் கூட இருந்த அமைச்சர்களையோ சிறைக்கு அனுப்பணுங்கிற துணிச்சல் இல்ல. நீங்க மதுரை மாநகராட்சியில ஊழல் நடந்திருக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் நடந்திருக்குன்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னவங்க ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஊழல் தொடர்பா விசாரணை பண்ணாங்கன்னா இல்ல. விசாரணை பண்ணாம அதுக்கு யார் காரணம்னே கண்டுபிடிக்காம 2021 தேர்தலில் மறுபடியும் அதே வாக்குறுதி வச்சாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஊழல் தொடர்பா நாங்க விசாரிப்போம், ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ல யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அது அவங்களெல்லாம் நாங்க சிறைக்கு அனுப்புவோம் சொன்னாங்க. 5 வருடங்கள் ஆச்சு. இந்த 5 வருஷமா யாரையும் அவங்க கைது பண்ணல, குற்றச்சாட்டு என்னன்னு விசாரிக்கவும் இல்லை. அப்படியான சூழல்ல என்னை பொறுத்தவரை இது ரொம்ப நம்பினார் அந்த வாக்குறுதி. யாரு கேட்டா சூவை கணேசன். திமுக அளித்த வாக்குறுதி ரொம்ப நம்பினார். ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஊழல் விவகாரம் வெளியில வந்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அதுங்க ஒரு வலு கிடைக்கும், ஒரு ஒரு கிரிப்பு கிடைக்கும்னு அவர் நினைச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. சோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே தவிர யாரும் யாரையும் கைது பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா கமிஷன் 2 தரப்புலையும் இருந்ததெல்லாம் சொல்லப்படுது. அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்குங்கிறத சொல்லுது. அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்கிறதுனால கூட்டணி சேர்றாங்க 2 பேரும். உங்களுக்கு மாநகராட்சியில இவ்வளவு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்கிறதுனாலதான் அதிமுக தவைக்காக்கு வராங்களே தவிர யாரும் கொள்கையை மாற்றிக்கலாம் நாங்க கட்சிக்கு வர தாவேக்காக்கு வந்தவங்க எல்லாம் இந்த கட்சியில நடக்கிற அநியாயங்களை கண்டு வெகுண்டு எழுந்து நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள்னு சேர்றாங்களா? வேற என்ன சொல்றாங்க அவங்க? இல்ல அந்த நேர்மையை நாமளும் பார்க்கலாமேன்றேன் நான். அதாவது தாவேக்காவுக்கு 107 எம்எல்ஏக்கள் கிடைச்சப்போ எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு அடுத்த 2வது நாள் இவரை பாண்டிச்சேரி போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது இருக்கட்டும், நம்ம இதுல கட்சியில சேர்ந்தவங்கள பத்தி மட்டும் பேசலாம். விஜய் பாஸ்கர் ரொம்ப நல்லவரா? என்ன கொள்கையில இப்ப அவர் போயிட்டு அங்க சேர்ந்திருக்காரு? ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? தாவேக்கால சேர்ந்ததுனால ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் கைவிடப்பட்டுச்சு. அதுதான் நான் கேக்குறேன். அப்ப அதிமுகல உன்னோட என்ன சொல்றது, நம்ம பண்ணதெல்லாம் நான் அதிமுக சொல்லி நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமா? வழக்கு குட்கா வழக்கு சிபிஐ விசாரிக்குது, மாநில அரசு விசாரிக்கல, மத்திய அரசின் கீழே விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் இல்ல ஹரேஷ், பாஜக கூட்டணியில தானே இருக்கீங்க டெல்லியில போய். இல்ல ஹரேஷ் ப்ளீஸ், வாட் ஐம் ட்ரைங் டு சே, என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் ரொம்ப நல்லவரா இருந்தாரு, அதனால அதிமுக தான் அவரை அந்த குட்கா இதுல இது பண்ணுச்சு. சோ நான் ரொம்ப இன்னும் நல்லவனா மாறணும், நான் என்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டணும்ன்றதுக்காக தாவேக்கா போயிருக்காரா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. சொல்லலையே, நான் என்ன சொல்றேன், விஜயபாஸ்கர் ஊழல் பண்ணாரு, அவர் மேல அந்த குட்கா ஊழல் வழக்கு இருக்கு. அவர் அந்த ஊழல் பண்ணாரு அப்படிங்கிறது சிபிஐ விசாரிச்சு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா தெரியும். ஆனா அவர் மேல குட்கா ஊழல் வழக்கு இருக்கு. அந்த வழக்கை விசாரிக்கிறது சிபிஐ. நீங்க பாஜக கூட்டணியில இருக்கீங்க, அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நினைச்சா நீங்க அலைன்ஸ் முடிவு பண்றதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார்ல, யாருக்குமே தெரியாம 2-3 கார்ல போனார்ல, டெல்லிக்கு போனார்ல, போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார்ல, அது மாதிரி டெல்லிக்கு போய் எல்லாருக்கும் தெரிவிச்சு டெல்லிக்கு போங்க, தாவேக்காவில் சேர்ந்திருக்காங்க, அவங்க குதிரை பேரம் நடத்துறாங்க, எங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க கேட்க போறோம், ஏற்கனவே இங்கிருந்து போனவங்க மேல சிபிஐ வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போங்க, போய் கேளுங்க. உங்களுடைய கூட்டணியில இருக்கிற பாஜக தானே மத்தியில ஆட்சியில இருக்காங்க, நீங்க கேட்டா மாநிலம் சொல்ல போறாங்களா? உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணி தொடருங்கிறார் நயினா நாகேந்திரன். நாங்க உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு தேவையான இடங்கள் ஒதுக்கணும்னா நீங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு விடுறதுன்னு கேட்டா பண்ணுவாங்கல்ல,
பண்ணாமலா இருக்க போறாங்க? இல்ல அண்ணாமலை மாதிரி கூட்டணியே வேணாம் ஒண்ணு வேணாம் தூக்கி எரிச்சு போறாங்களா? நீங்க பாஜக அப்படி ஒரு நிலைமை கிடையாது. அதிமுக வந்து நம்பிதான் இருக்கணும் பாஜக. இன்னைக்கு அதிமுகவால தான் நீங்க பாஜக இருக்கு, இல்லைன்னா பாஜக கிடையாது. அதிமுக ஓட் பேங்க் என்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகுதோ அன்னைக்கு பாஜக வாழணும். ஏன்னா சாப்பிட்டு ஓட்டு தான் அதிமுக ஓட்டு. சில ஜெயலலிதா காலத்துல இருந்து சாப்பிட்டு ஓட்டு தான் அதிமுக ஓட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்களிக்கிறவங்க சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாக்களிப்பாங்க. அதுதான் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு நடுவில் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதிமுக இங்க ஒண்ணு பாஜக வளரும். அதுதான் வந்து பாஜகக்கு இப்ப தேவை. அது செய்யறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியுதா, புரிஞ்சு செய்ய நடந்துக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சா அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு போய் கேட்கறதுனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. தகுதி நீக்கம் பண்ணிட்டா மட்டும் அவங்களால எலெக்ஷன் நிக்க முடியாதுன்னு சட்டம் இருக்கா? எனக்கு கிடையவே கிடையாது. அவங்களால எலெக்ஷன் நிக்க முடியும், பை எலெக்ஷன் நிக்க முடியும். நீங்க தகுதி நீக்கம் பண்றதுக்கு பதிலா அவங்க மேல வழக்கு இருக்கு, அந்த வழக்கை வந்து துரிதப்படுத்துங்கன்னு மத்தியில இருக்க டெல்லியில இருக்க பாஜக போய் கேட்டீங்கன்னா தாராளமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட குதிரை பேரம் பண்றாங்க, எங்க கிட்ட வந்து எங்க எம்எல்ஏக்கள் வந்து கடத்திட்டு போறாங்க. நேற்று டிடிவி தினகரன் சொல்றாரு, மன்னார்குடி எம்எல்ஏ வந்து கடத்திட்டு போய் அவருக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. நீங்க தானே மன்னார்குடி எம்எல்ஏ கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அவர் காமராஜ் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொல்றாரு, நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தேன் அப்படின்றாரு. சட்டமன்ற உறுப்பினர் அப்படி சொல்லும் போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல தகுதி நீக்க நடவடிக்கை கேட்க வேண்டியதுதானே தினகரன் அவர்கள்? ஏன் கட்சியை விட்டு நீக்கினாரு? கட்சியை விட்டு நீக்க அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏ ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த விவகாரத்தை விசாரிங்க சொன்னா எப்படி காவல்துறை விசாரிக்கும்? அதிமுக அமமுக இவங்க எல்லாம் வந்து எதை வந்து சட்டப்படி நடத்தணுமோ எதை வந்து சட்டப்படி மூவ் பண்ணணுமோ அதெல்லாம் போட்ட விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு போறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க, ஆளுநரை சிந்திக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க எதிர்கட்சி, அவங்க பண்ணிதான் ஆகணும். அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்துல இல்ல. ஆனா டெல்லியில பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதிமுக டெல்லியில வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. நீங்க டெல்லியில பிரஷர் போட்டு டெல்லியில இருந்து அவங்க பாஜக அழுத்தம் கொடுத்தாங்கன்னா இங்க நீங்க கேட்கறது எல்லாமே நடக்கும். ஆனா டெல்லிக்கு போகவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. சேலத்துக்கு போவாரு, சேலத்துல அவர் வீட்டுல ஒரு கூட்டம் போடுவாரு, 4 பேரை கூட்டி வச்சுட்டு அதிமுக ஒற்றுமையா இருக்கு, ஓபிஎஸ் எல்லாம் நாங்க வந்து கண்டுக்கிறதாவே இல்லை, நாங்க சசிகலாவெல்லாம் சேர்க்கறதாவே இல்லை, இப்படி சொல்லியே அதிமுக உடைச்சு 4-5 பங்கா பிரிஞ்சு போய் ஓட் பேங்க் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அதிமுக. சோ நம்ம இந்த சிஎம்டிஏ பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் ஹரிஷ். என்னன்னா ரியல் எஸ்டேட் அந்த தேக்கம் இருக்குது அப்படின்றத நான் இந்த பாயிண்ட வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுல அந்த அப்ரூவல் தரத்துல வந்துட்டு டிலே பண்ணிருக்காங்க, அதனால அந்த வருவாய் முடக்கம் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ரியல் எஸ்டேட் பத்தி நான் பேசினா வழக்கு வரும். ஏன்னா மாப்பிள்ளை தொடர்புள்ள நிறுவனம் தான் வந்து அந்த ரியல் எஸ்டேட் அனுமதி எல்லாம் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருந்தாங்க போன கவர்மெண்ட்ல. ஏதாவது சொன்னோம்னா வழக்கு கொடுப்பாங்க, 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பாங்க. இல்ல அதுதான் மைனஸ் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா சிஎம்டிஏக்கு வந்துட்டு முக்கிய வருமானமே வந்துட்டு இந்த பெரிய அடுக்கு மாடி குடியிருப்புகள், அப்புறம் இந்த வணிக வளாகங்கள். பிரச்சனையை சந்திக்குதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் காரணம். ஓகே, இந்த வணிக வளாகங்களுக்கு தரும் இந்த பிளானிங் பெர்மிஷன், அதை தவிர வந்துட்டு பிரீமியம் எஃப்எஸ்ஐ இந்த கட்டணங்கள் மூலம் தான் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த புதிய திட்டங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுல இந்த ஆன்லைன் முறைகேடுகள், அந்த குளறுபடிகள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. அதுதான் வந்துட்டு பல மாசங்களா பெரிய பெரிய ப்ராஜெக்டுங்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் முடங்கி கிடக்குதுன்றது. சோ இதனால வர வேண்டிய பல 100 கோடி ரூபாய் வருவாய் வந்துட்டு அரசிடமே முடங்கி போயிருக்கு அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கு. சோ இது வந்துட்டு லாஸ் எல்லாம் இல்ல, முடங்கி போயிருக்கு அவ்வளவுதான்றத நான் சொல்றேன் நானு. அடுத்தது வந்துட்டு பிளானிங் பெர்மிஷன் ஃபீ வந்து கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்றேன். பிளானிங் பெர்மிஷனுக்கு நீங்க ஒரு ஃபீ வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபீ கம்ப்ளீட்டா கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு வந்து 50% இருந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் 50% இருந்த அந்த வருவாய் வந்து நீங்க 20% குறைஞ்சிருக்கு அப்படின்னா 30% எங்க போச்சுன்னு பார்க்கணும். இதனால அந்த அமௌண்ட் குறையுது அப்படின்னு பார்க்கணும். ஆனா அதை பத்தி கவலைப்படுற நிலையில நீங்க பிரியா ராஜன் அவர்கள அவரை பாதுகாத்துட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களே தோற்கடித்த சேகர் பாபு அவர்களுக்கும் அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே,
த நெக்ஸ்ட் இஸ் லீகல் ரீஅலைன்மெண்ட்ன்றத சொல்வேன். சிஎம்டிஏவோட சட்ட விதிகள் படி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது வசூலிக்கப்படும். அந்த கட்டணங்கள் வந்துட்டு பெருநகர பகுதியோட உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படலாம். சோ அரசு வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பிளேம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அரசு வந்து எந்த விதிகளையும் மீறி நிதியை கையாளல. உரிய நிர்வாக அனுமதியோட இந்த அரசாணைகள் ஜிஓ படிதான் வந்துட்டு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்குன்றத சொல்லுவேன். இதுல நிறைய வந்துட்டு நம்மளுக்கு டிராபேக் ஆனது என்ன அப்படின்னாக்க இந்த கோவிட் அந்த அதுக்கப்புறம் நடந்த அந்த பொருளாதார தேக்கம் அப்படின்றதுதான், அந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் அப்படின்றது நான் சொல்ல வரேன். நான் இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட், இந்த கட்டுமானத்துறை இதெல்லாம் வந்துட்டு பெரிய தேக்கத்தை சந்திச்சுது. ஏன்னா மக்களோட அந்த வாழ்வாதாரமே முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சமயத்துல இந்த அரசு உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல பொது பணத்தை முதலீடு செஞ்சதாலதான் இந்த லட்சக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது, சந்தையில ஒரு பணப்புழக்கம் ஏற்பட்டது அப்படின்றத நான் சொல்வேன். இதனாலதான் நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. கோவிட் பீரியட்ல மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டதா அப்படின்னா எனக்கு அதுக்கு பதில் இல்ல. ஆனா கோவிட் பீரியட்ல தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டுச்சு. அதிமுக அரசு வந்து 2021 வரைக்கும் எந்தவித டிராபேக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம எந்தவித டிராபேக்கும் இல்லாம அந்த கோவிட வந்து சமாளிச்சாங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா மற்ற எல்லா மாநிலங்களும் வந்து நிதி பற்றாக்குறை பிரச்சனையில போயிட்டு இருந்தாங்க. எல்லா மாநிலங்களும் வந்து எல்லா விதமான தட்டுப்பாடுகளும் எல்லா மாநிலங்களையும் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த தட்டுப்பாடுகள் பெரிய அளவில் இல்லை. அங்கங்க 1-2 பிரச்சனைகள் தான் இருந்தது, பெரிய அளவு தட்டுப்பாடுகள் நான் பார்க்கல. நிதி பற்றாக்குறையும் பெரிய அளவில் இல்லை. அவங்க வந்து 0 சர்ப்ளஸ் ஆஃப் ரெவன்யூல தான் ரன் ஆயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு கவர்மெண்ட். 2019 லாஸ்ட்ல இருந்து 2021 மே வரைக்கும் 0 சர்ப்ளஸ் ரெவன்யூல தான் போயிட்டு இருந்தது கவர்மெண்ட். ரெவன்யூவே இல்லாம ஒரு ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சாதிச்சார். ஆனா அதுக்கப்புறம் ஏன் வந்து சிஎம்டிஏ அதுக்கப்புறம் ஏன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நஷ்டத்துல போச்சு அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாடு அரசனுடைய என்ன சொல்றது கடன் தொகையும் உயர்ந்துருச்சு. சிஎம்டிஏ நிதி பற்றாக்குறையும் சிஎம்டிஏ வந்து அதிகமாயிடுச்சு. நீங்க வந்து வரி வசூலையும் ஒழுங்கா வசூலிக்கல அப்படிங்கறத பார்க்க முடியுது. கடந்த 5 ஆண்டுகளா என்ன வரி வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதனால வருது. சோ இதுவரைக்கும் செஞ்ச செலவுகள் என்னங்கிறதுக்கு முதல்ல வந்து சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ தரப்புல இருந்து வெளிப்படையா அவங்க வந்து கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க கேட்கிற 200 கோடி ரூபாய்க்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுப்பாங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாம வாய்ப்பு இல்லை. அவங்க முதல்ல கணக்கை வந்து முறைப்படுத்தி எதுக்கு என்ன செலவு பண்ணிருக்கோங்கிறத சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு வெளிப்படை தன்மை தேவை. நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டா அதுதான் சொல்றாங்க. வெள்ளை அறிக்கை இப்ப வெள்ளை அறிக்கையில தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க, எப்படி உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க? மக்களே நம்பாதப்போ கவர்மெண்ட் எப்படி நம்பி 200 ரூபாய் கொடுக்கும்? ஸோ சிஎம்டிஏவும் சரி சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் சரி முதல்ல சென்னையில் நடக்கிற பிரச்சனை என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு சென்னையில. கொசுத்தெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு மேல வெளியில உட்கார முடியல. பவர் கட் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. பவர் கட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸா. பவர் கட் இருக்கு இன்னைக்கு. பவர் கட் இருந்தா நீங்க நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வெளியிலே வர முடியாது. அந்த அளவுக்கு கொசு. அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நாங்க பவர் கட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பவரே இல்ல, அது நடுவுல இருக்கிற கொஞ்ச நேரம் மட்டும்தான் நாங்க பவர்ல இருக்கோம் அப்படின்றதுதான் நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். இல்ல, ஒரு திரைப்படத்திற்கு நடுவில் வரும் விளம்பரத்துக்கு நடுவில் வரும் திரைப்படத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பொருள் எல்லாம் கெட்டு போகுதுப்பா, எங்கனால வச்சு சமைச்சு சாப்பிட முடியலப்பா. சென்னையில அப்படி இல்ல. சென்னையில எப்படின்னா 24 ஹவர்ஸ்ல வந்து 22 ஹவர்ஸ் வரைக்கும் பவர் இருக்கு. 1 or 2 ஹவர்ஸ் வந்து பவர் கட் ஆகுது. அதுவும் எப்படின்னா காலையில ஒரு 1/2 hour to 1 hour, நைட் ஒரு 1/2 hour to 1 hour போகுது. இது வந்து பவர் சர்ப்ளஸ்னால வருது அப்படிங்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டை கேட்டப்போ. பட் வந்து இப்போ கடந்த 2 வாரங்களா வந்து காற்றாலை மின் உற்பத்தி அதிக அளவுல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அதனால வந்து எங்களால சமாளிக்க முடியுதுங்கிறாங்க. கடந்த 2 வாரமா இங்க பவர் கட்டும் இல்லை சென்னையில பெருசா. ஸோ அதனால ஒன்றும் பெரிய அளவுல இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து மாநகராட்சி கட்டுப்பாட்டுல இருக்கு. மாநகராட்சி தான் அதுக்கு எதாவது பண்ணணும்.
நீங்க வந்து கெரோசினையோ இல்ல மண்ணெண்ணையோ வந்து நீங்க அடிச்சுட்டு போயிட்டா கொசு எல்லாம் செத்து போயிடாது. நீங்க வந்து கொசு மருந்தே அதுக்கு சத்து டானிக் மாதிரி ஆயிடுச்சு. கடையில விக்கிற கொசு மருந்தே இன்னைக்கு அதுக்கு வந்து சத்து டானிக் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொசுக்களுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஒரு சத்து மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதுக்கு தனியா ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி மழை நீர் அந்த வடிகால் பணிகளை வந்து முழுசா முடிச்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கான விளக்கமும் வந்து மாணவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கணும். மழைநீர் வடிகால் பணிக்கு எவ்வளவு செலவிட்டாங்க, 4000 ரூபாய் நாங்க செலவு பண்றோம்னு சொன்னாங்க. 4000 ரூபாய் எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத சொல்லணும். கூடுதல் பணத்தை நாங்க வந்து போட போறோம் மழைநீர் வடிகால் பணிக்குன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எவ்வளவு ரூபாய் அது கூடுதலா போட்டீங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லணும். எதுவுமே சொல்லாம நீங்க வந்து கணக்கு கேட்டாலும் ஆர்டிஐல கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணா எப்படி உங்களுக்கு வந்து 200 ரூபாய் கேட்ட உடனே கவர்மெண்ட் கொடுப்போம்னு எனக்கு தெரியல. முதல்ல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய இடத்துல பிரியாராஜன் அவர்கள் இருக்காங்க. பிரியாராஜன் அவர்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்கு சேவை பண்ண சொன்னா அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் பாக்குறேன். எம்எல்ஏவோட சண்டை போடுறதுக்கும் அமைச்சரோட சண்டை போடுறதுக்கும் பிரியாராஜன் அவர்களுக்கு அந்த வேலையே இல்லை. நீங்க வந்து பிரியாராஜன் அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர். எம்எல்ஏங்கிறது ஒரு தொகுதிக்கான எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான எம்எல்ஏ. மேயர் பொறுப்போட எம்எல்ஏ பொறுப்புங்கிறது பெருசு. அமைச்சர் பொறுப்பும் எம்எல்ஏ பொறுப்பு, அமைச்சரை விட எம்எல்ஏ வந்து மேயரை விட அமைச்சர் பொறுப்பு பெருசு. நீங்க அமைச்சரோடையும் எம்எல்ஏவோடையும் சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. கேட்டா தாவேகா வர்சஸ் திமுக, தாவேகா வர்சஸ் திமுகங்கிறீங்க. எனக்கு அது புரியல. இதுல வேற இது புரோட்டோகால் இப்படிதான் நாங்க பண்ணோம். புரோட்டோகால் தெரியாம இருக்காங்க மேயர் பிரியாராஜன் அவர்கள். மேயர் ஒரு மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வுல மேயருக்கு அப்புறம் எம்எல்ஏ ஒருவேளை அமைச்சர் முன்னாடி வந்தாங்கன்னா அமைச்சருக்கு அப்புறம் தான் மேயரே வருவாங்க. இல்ல அது புரோட்டோகால் பிரகாரம் தான் நடந்தது. அது இன்கேஸ் அது வந்துட்டு தவறு நடந்திருந்தால் சபாநாயகர் அதற்கு வந்துட்டு இது எடுத்திருப்பாரு. அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு அவரு. சபாநாயகர் சொன்ன வீடியோ கிளிப்பிங் இருக்கு. சபாநாயகர் என்ன சொல்றாரு, மேயர் அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் தெரியாம பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனை நான் பெருசாகிறதுக்கு விரும்பல. முதல்ல மேயருக்கு அவங்களுடைய இடத்தை முதல்ல காட்ட சொல்லுங்க, அவங்களுடைய இடத்தை முதல்ல காட்டுங்க, அவங்க சுட்டி காட்டுங்க. புரோட்டோகால் என்னங்கிறது மாநகராட்சி மாநகராட்சி ஆணையர் மேயருக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சட்டமன்றத்தில் தெளிவா சொல்றாரு. அப்ப புரோட்டோகால் மீறினது யாருங்கிறது பார்க்கணும். ஆணையருக்கு வந்து நீங்க மேயரை சொல்லுங்கன்னு சபாநாயகர் சொல்றாருன்னா அப்ப புரோட்டோகால் யார் மீறினதுன்னு பார்க்கணும். சும்மா இல்ல பிரியாராஜன் டாபிக் ஒரு தனி டாபிக்கா எடுத்து பேசலாம் நம்ம. இப்போதைக்கு அந்த சிஎம்டிஏ இஷ்யூ பத்தி நம்ம பேசியிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் நானும் பேசியிருக்கேன், நீயும் வந்துட்டு பேசியிருக்க. வளர்ச்சி அடைய வேண்டிய பிரிவு அந்த சிஎம்டிஏ வந்து வளர்ச்சி அடைய வேண்டிய பிரிவு வந்து பின்னோக்கி கொண்டு போயிருக்கார் இவர் சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு அவர்களை நம்பி ஸ்டாலின் தோற்றுட்டாரு. சேகர் பாபு அவர்களை நம்பி சென்னை மக்கள் படுகொலியில தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் சேகர் பாபு அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறான்னு தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சேகர் பாபு அவர்கள் பார்க்கணும். மாநகராட்சி நிர்வாகத்துல பல்வேறு முறைகேடுகள் இருக்கு, அதை தாவேக அரசு விசாரிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சென்னை மாநகராட்சி மட்டும் இல்ல, பல்வேறு மாநகராட்சிகள்ல இருக்கு. மதுரை மாநகராட்சிகள்ல 200 கோடிக்கு மேல ஊழல் இருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டு. அதுக்காக தான் மேயருடைய கணவரையும் கைது பண்ணாங்க திமுக அரசு ஆட்சியில. மேயரை தப்பிச்சு விட்டாங்க, மேயருடைய கணவரை கைது பண்ணிட்டாங்க. மேயர் பரிந்துரை பண்ணாருன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை ஒதுக்கியாச்சு திமுக இருந்து. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஒருத்தரை காப்பாற்றுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒருத்தரை வந்து தூக்கி போடுவீங்கிற ரேஞ்சுல திமுக அரசு செயல்பட்டு இருக்குன்னு பார்க்க முடிஞ்சது. அட்லீஸ்ட் தாவேக அரசு அதெல்லாம் சரி செஞ்சு கார்பரேஷன்ல நடக்கிற ஊழல்களை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமானவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. நல்ல வேளை அருண் அவர்களை மாற்றிருக்கீங்க டிவிஎஸ்சில இருந்து, அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அருண் அவர்கள் வந்து ஏவா வேலு அவர்களுக்கு அந்த ரெய்ட் போற டைம்ல சில விஷயங்களை வந்து அருண் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா விகடன் அப்படிங்கிற அந்த நாளிதழ்ல ஒரு செய்தி வந்திருக்கு. அதை அருண் அவர்கள் பார்த்தாரா அப்படின்னு தெரியல. சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுக்க தெரிஞ்ச நான் சொல்றேன், நீங்க வந்து என்ன சொல்றது, என்ன வேணா பேசுறீங்க, அதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்ல. அருண் அவர்கள் வீட்டுல வந்துட்டு ரெய்டு நடக்குதுன்னெல்லாம் கூட வந்துட்டு தகவல் வந்துச்சு. அப்படி எதுவுமே நடக்கலன்றதுதான் உண்மை. சங்கர் மேல புகார் கொடுக்க தெரிஞ்ச அருண் அவர்களுக்கு விகடன் இந்த செய்தியை வெளியிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, விகடன் மேல புகார் கொடுக்க தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து உங்களை வந்து பர்சனலா டார்கெட் பண்றாங்கிறதுனால சவுக்கு சங்கர் மேல நீங்க புகார் கொடுக்குறீங்க. விகடன் சில விஷயங்களை ஆதாரபூர்வமா வந்து அவங்களுடைய நாளைகளை வெளியிட்டு இருக்காங்க.
அதுக்கு அருண் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறான்னு பாக்கணும்ல. அது மீடியா. அது இல்லையா? விகடன் வந்து மீடியா. ஆமாங்க, விகடன் மீடியாங்க. விகடன் வந்து ஆதாரப்பூர்வமா சில தகவல் சொல்லியிருக்காங்க. அருண் அவர்கள் மேல நீ குற்றச்சாட்டு சொல்றல்ல, இங்க வந்துட்டு பேச முடியுது, அங்க பேச முடியலன்னா அதுக்கான டிஃபரன்ஷியேட் நான் ஒன் வேர்ட்ல முடிச்சிட்டேன் நானு. விகடன் வந்து மீடியா. பார்க்கணும். விகடன் சொன்ன மாதிரி விகடன் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா அருண் அவர்கள் மேல் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை சரியானது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க டிவிஎஸ்சியில. முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் பாப்போம் இதற்கு மேல் வந்துட்டு என்ன நடக்குது, அது எப்படி அவங்க வந்துட்டு பணம் கேட்டிருக்காங்க அரசு கிட்ட இருந்து, அரசு வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க, அதை எப்படி காம்பன்சேட் பண்றாங்கன்றத பார்ப்போம். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம கவர்மெண்ட் பணம் கொடுக்க கூடாது. அதை நான் வந்து கொடுக்க கூடாதுன்னு தான் நானும் சொல்லுவேன். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் முதல்ல மேயர் அவர்கள். மேயர் வந்து இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம வந்து என்ன செலவு பண்ணீங்கிற கணக்கும் காட்டாம, நீங்க சரியா கணக்கு வழக்குகளை பேணி காக்காம, நீங்க 200 கோடி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே கொடுக்கறதுக்குலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரோட ஃபண்ட் எல்லாம் கிடையாது. முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் அலாகேட் பண்ணணும்னா அடுத்த அசம்பிளி செஷன்ல தான் பார்க்க முடியும் ஃபண்ட் அலாகேட் பண்றதுக்கு. நீங்க கேட்ட உடனே ஃபண்டை தூக்கி கொடுக்குற அளவுக்குலாம் அங்க ஃபண்ட் இல்லை முதல்ல. அது முதல்ல பிரியாராஜன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு எதுக்கு செலவு பண்ணணும், என்ன திட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுங்கிறத வெளிப்படையா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். வெள்ளை அறிக்கை வெளியிட பிரியாராஜன் அவர்கள் இருக்கிற 6 மாசத்துக்கு அமைதியை இருங்க. சும்மா வந்து புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்னு எம்எல்ஏவோடையும் அமைச்சரோடையும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த முறை நீங்க மேயரா இருக்க மாட்டீங்க. திமுக வேணும்னா ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் மேயரா கொண்டு வந்து உட்கார வைங்க. அதுதான் பண்ண முடியும் காலம். சரி, நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. ஸோ டிவிஎஸ் என்னன்றதை வந்துட்டு அவங்க பார்க்கற சிஎம்டிஏ என்ன பண்றாங்கன்றத வந்துட்டு பொறுத்து இருந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நரேஷ், தேங்க்யூ.